காலத்திலும் எந்த சூழலிலும் நம்முடைய கண்ணியத்தை இழக்கக்கூடாது என்றார்கள். நம்ம இமேஜை மட்டும் இழந்துடக்கூடாது. அல்லாஹ் பாதுகாப்பானாக. வாழ்க்கையில் எல்லாம் வரும் போகும், பணம் வரும் போகும், பதவி வரும் போகும், அந்தஸ்து வரும் போகும், சூழ்நிலைகள் மாறிக்கொண்டே இருக்கும். குடும்பத்தில் தான் ஒரு காலம் சந்தோஷமா இருக்கும், இன்னொரு காலம் சில கஷ்டங்கள் எல்லாம் வரும். ஆனால் நம்ம இமேஜை காப்பாற்றணும், கௌரவத்தை இழக்கக்கூடாது. கௌரவம் என்பது எப்போதும் பாதுகாக்கப்படணும். தன்மானம் என்பது உயிரை விட மேலானது. தன்மானம் என்பது நம்ம உயிரை விட மேலானது. எந்த இடத்திலும் தன்மானத்தை இழந்துடக்கூடாது. அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் நசீபாக்குவானாக. நம்ம பிள்ளைகளை அப்படி சொல்லி பழக்குங்கள், வளர்த்து விடுங்கள். பிள்ளைகளுக்கும் அதை வளர்த்து அந்த வாழ்க்கையை கொடுங்கள். வாழ்க்கையில் எல்லாம் வரும், சூழ்நிலைகள் மாறும். இன்னைக்கு இருக்கிற காலம் எல்லா காலமாக இருக்காது. ஒரு காலம் செழிப்பா இருக்கும், இன்னொரு காலம் அந்த நிலைகள் மாறும். ஆனால் ஒரு காலம் செழிப்பு, இன்னொரு காலம் நிலை மாறும். இருப்பினும் நம்ம தன்மானத்தை இழந்துடக்கூடாது. கொடுக்கிறவன் அல்லாஹ். நேற்று கொடுத்தான், இன்னைக்கு எடுக்கிறான், நாளை கொடுப்பான். எடுத்தவன் கொடுப்பான், கொடுத்தவன் எடுப்பான். அது அவனுடைய வேலை. நம்ம தன்மானத்தை இழப்பதா? எனவே தன்மானம் இழக்கக்கூடாது என்கிறார்கள் நபிகள் நாயகம். கண்ணியம் இழக்காது என்கிறார்கள். ஒலில்லாஹில் இஸ்ஸத்து ஒலி ரசூலிஹி ஒலில் முஃமினீன். கண்ணியம் அல்லாஹ்விற்குரியது, ரசூலுக்குரியது. முஃமின்கள் அதை பாதுகாக்க வேண்டும். கண்ணியத்தை மாத்திரம் இழந்துவிடக் கூடாது. இங்கே அபூதருல் கிஃபாரிக்கு செய்த அந்த முத்தான அறிவுரைகளில் 4வது பகுதியிலே வல்லல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அல்லாஹ் அஸ்அலன்னாஸ ஷையா. அபூதர், எப்போதும் யாரிடத்திலும் எதையும் உங்கள் தேவைகளை கேட்டு விடாதீர்கள். எவ்வளவு முத்தான அறிவுரை! கடந்த 3 அறிவுரைகளையும் நீங்கள் எழுதியிருப்பீர்கள் மனதில். ஏதோ கேட்டுட்டு போறதெல்லாம் இல்லை, வாழ்வதற்கான அறிவுரை. நேற்றைய தினம் முடித்த 3வது அறிவுரை வரையிலும் நீங்கள் வாழ வேண்டும். உங்கள் பிள்ளைகளை வாழ பழக்குங்கள். 4வது, எப்போதும் யாரிடத்திலும் எதையும் கேட்காதீர்கள். சாந்த நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், தேவைகளை அல்லாஹ்ட்ட கேளு. தேவைகளை அல்லாஹ்ட்ட தான் கேட்கணும். தேவைகளை கேட்பதற்கு ரப்பை தவிர யாரும் இல்லை. யார்கிட்ட போய் கேட்டாலும் அது கண்ணிய குறைவாகி போகும். எனவே கேட்க வேண்டாம் என்று காத்தமுன் நபியின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால தான் சம்பாதிக்கிற வாழ்க்கையினுடைய பரக்கத்தை பேசுனாங்க. உலகத்தில் ஒரு நபி வருமானம் ஈட்டுவதற்கு வழி சொன்னார்கள் என்றால் நபிகள் நாயகம். எப்படி சம்பாதிக்கணும்னு சொல்றாங்க. சம்பாதிக்க சொன்னது மட்டும் இல்ல, வருமானம் ஈட்டுவது ரொம்ப பிரியம் என்றார்கள். எந்த அளவிற்கு? இன்னல்லாஹ் யுஹிப்புல் மோமின் அப்துல் மோமின் அல் முஹ்தரிப். அல்லாஹ் யாரை நேசிக்கிறான் தெரியுமா? தொழில் செய்கிற மூமினை அல்லாஹ் நேசிக்கிறான். வருமானம் பண்ணும் மூமினை அல்லாஹ் நேசிக்கிறான். நபி பெருமானார், அல்லாஹ் நேசிக்கிற மூமின் யார்? முஹ்தரிப், தொழில் செய்பவர், வருமானம் ஈட்டுபவர். தொழில் சொன்னா சொந்த தொழில் மாத்திரம் அல்ல, வருமானம். அரசூழியரா இருக்கலாம், சமூக பணியில் இருக்கலாம், ஏதாவது கடைகள் வைக்கலாம். அவரை அல்லாஹ் நேசிக்கிறான். ஏன்? ஹதீஸ், ஒரு அழகான ஹதீஸ் பதிவாகும். மன்தலபத் துன்யா ஹலாலன். உலகத்தை ஒருவர் சம்பாதிக்கிறார், ஹலாலாக சம்பாதிக்கிறார். ஏன் அவர் சம்பாதித்தார்? காரணம், இஸ்திஅஃபாஃபன் அனில் மஸ்அலா. யாரிடத்திலையும் போய் தன் தேவையை கேட்க கூடாது என்பதற்காக சம்பாதிக்கிறார். உலகத்தில் வருமானம், ஒரு கடை போடுகிறார், வியாபாரத்தை துவக்குகிறார். அது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ, யார்கிட்டையும் போய் கேட்கக்கூடாது. அதற்காக அவர் சம்பாதிக்கிறார். பெருமானாருடைய ஹதீஸ் நல்ல ஞாபகம் வையுங்கள். 2வது காரணம், வசாயன் அலா இயாலிஹி. அவர் குடும்பத்திற்கு உழைச்சி கொடுக்கணுங்கிறதுக்காக சம்பாதிக்கிறார். நம்ம குடும்பத்தை முன்னேற்றத்தில் கொண்டு வரணும். என் மனைவி நல்லா இருக்கணும், என் புள்ள நல்லா இருக்கணும், எதிர்காலம் நல்லா இருக்கணும். எங்க தேவையை போய் யார்கிட்டையுமே கேட்கக்கூடாது. அது ரசூலுடைய ஹதீஸ். அது தேவையை கேட்கக்கூடாதுங்கிறது பையத்து. பெருமானார் சஹாபாக்களுடைய கையில பையத்து கொடுக்கறாங்க. பையத்து கொடுக்கிற போது, அல்லாஹ்வை தவிர யாரையும் வணங்க மாட்டேன், இணை வைக்க மாட்டேன், திருட மாட்டேன் அப்படி சொன்ன ரசூல், யார்கிட்டையும் என் தேவையை கேட்க மாட்டேன். அப்ப அந்த வழி அடைக்கிறாங்க. எந்த வழியை திறக்கிறாங்க? சம்பாதிக்கிற வழியை திறக்கிறாங்க. இப்ப நான் கேட்காம எப்படி வாழ்றது? வருமானம் ஈட்டு.
வருமானம் இப்படி இருக்க வேண்டும், நான் யாரிடத்திலையும் போய் கேட்கக்கூடாது என்பதற்காக. இரண்டாவது, என் குடும்பத்தை நல்ல நிலையில் கொண்டு வர வேண்டும், என் மனைவி மக்கள் ரொம்ப செழிப்பா இருக்கணும் என்பதற்காக. மூணாவது, ஒத்தாத்துஃபன் அலா ஜாரிஹி, என்னை சுற்றி இருக்கிறவர்கள், என் நண்பர்கள், என் அண்டை வீட்டார்கள், அவங்களுக்கெல்லாம் ஏதாவது ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஒருவர் சம்பாதிப்பாரா? சம்பாதிப்பதற்கு 3 நோக்கத்தை சொல்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நல்ல கவனியுங்கள். முதல்ல சம்பாத்தியம் ஹலாலா இருக்கணும். அல்லாஹ் எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வானா. உழைக்கணும், எந்த உழைப்பா இருக்கலாம், ஹலாலை மட்டும் கவனியுங்க. ஹலால் இல்லாத உழைப்பு அது எந்த வகையிலும் அனுமதி இல்லை, பரக்கத்தில்லை, அது நம்ம பிள்ளைங்களையும் பாதிக்கும். வருமானம் கடை வைப்பதா இருக்கட்டும், தொழில் வைப்பதா இருக்கட்டும், ஏதா இருக்கட்டும், ஹலால். கஷ்டத்தை போக்குறதுக்கு ஹராமுல போய் இறங்குறதா? ஹராமான வருமானமோ ஹராமான உழைப்போ ஹலாமான வழியில பணம் வருவதோ அது கஷ்டத்தெல்லாம் போக்காது, இன்னும் கஷ்டத்தை கூட்டிரும். தொழில் செய்யறதுக்காக வேண்டி வட்டிக்கு பணம் வாங்கி தொழில் செய்யறதா? அது பரக்கத்தை போக்கிடும். நிறைய பேர் ஏதாவது தொழில் செய்யணும், ஒரு 10 லட்சம் ரூபாய் வட்டிக்கு எடுக்கிறது, வட்டிக்கு பணம் வாங்கி தொழில் செய்வதோ, வட்டிக்கு பணம் வாங்கி வீடு கட்டுவதோ டோட்டல் பரக்கத் போகும். அனுமதி இல்லை. நான் வீடு கட்டுறேன், ஒவ்வொரு செங்கலும் ஹலாலா இருக்கணும். ஒவ்வொரு செங்கலும் என் புள்ள வாழணும், பேரம்பேத்தி வாழணும், அடுத்த தலைமுறை வாழணும். ஹராமை வைத்து வீடு கட்டுவதா? வியாபாரம் துவக்குகிறேன், ஒவ்வொரு பணமும் ஹலால். எங்க கடையில வந்து பல பேர் சாப்பிடுறாங்க, சூஃபிகள், ஞானிகள், அல்லாவின் நண்பர்கள், நேசர்கள், அவங்க எல்லாம் சாப்பிட வர்ற கடையில என்னுடைய முதலீடை ஹராமாக்குவதா? எத்தனை பெரிய பாவம் அது. அப்போ ஹலால் என்கிற அந்த இலக்கோடு உங்கள் வருமானம் துவங்கட்டும். ஏன் வருமானம்? முதல் நோக்கம், யார்ட்டையும் நான் என் தேவையை கேட்க கூடாது. பெருமானாருடைய ஹதீஸ், பெருமானார் இஸ்திஃபாஃபன் அனில் மஸ்அலா, யாரிடத்திலும் கையேந்தாமல் இருப்பதற்காக வேண்டி நான் தொழிலை துவக்குகிறேன். அப்படி ஒருவர் வருமானம் பண்ணுகிறார். இரண்டாவது, சஅயன் அலா இயால், குடும்பத்தை நல்லாக்கணும். என் மனைவி, என் பிள்ளைங்க, என் மனைவி என் பிள்ளைங்களை நான் செழிப்பா வச்சுக்கிறணும். நம்ம சம்பாதிக்கிறது அவங்களுக்காக, அவங்களுக்கே கொடுக்காம சில பேர் சேர்த்து வைக்கிறாங்க. அதுல என்ன பரக்கத்? மனைவிக்கு கொடுக்கறது இல்லை, பிள்ளைங்களுக்கு கொடுக்கறது இல்லை. நல்ல காலங்கள் வருது, அவங்க ஏதாவது ஆசையா கேட்கறாங்க, கொடுக்கணும். வரம்பு மீறக்கூடாது. பிள்ளைகளுக்கு கொடுக்கிறோங்கிற பேரால் வரம்பு மீறாதீர்கள். மனைவிக்கு கொடுக்கிறோங்கிற பேரால் அவங்க தவறு செய்திடக்கூடாது. ஆனால் கொடுக்கணும், செழிப்பா கொடுங்க, பரக்கத்தா கொடுங்க. வீட்டு செலவை விசாலமா செய்யுங்கள். வீட்டு செலவில் கணக்கு பார்க்காதீர்கள். நல்லா எடுத்து செய்யணும். மனைவி மக்களுக்கு நல்ல தரமான சாப்பாடை கொடுங்கிறான் அல்லாஹ். கொடுக்கிறது தரமா இருக்கணும், குவாலிட்டியா கொடுக்கணும். மட்டமான பொருள் நம்ம பிள்ளைங்க கடையில வாங்கி சாப்பிட அனுமதிக்காதீர்கள். குவாலிட்டி என்பது இஸ்லாத்தினுடைய இலக்கு. அது என் புள்ள சாப்பிடுற ஒவ்வொன்றும் குவாலிட்டியா இருக்கணும். தரம் இல்லாத பொருள் அனுமதி இல்லை, அதை தவிர்த்து விடுங்கள். மட்டமா ஒரு பொருள் இருக்குது 100 ரூபாய், அதே பொருள் 50 ரூபாய், அது மட்டமானது, கம்பெனி இல்லை, அதை சாப்பிட தவிருங்கள். 1000 நோய்களை சந்திக்கணும். அப்போ உண்ணும் உணவும் தரமாக, என் மனைவி மக்கள் நல்லா இருக்கணும் என்று நான் வருமானம் பண்ணணும். மூணாவது, தாத்துபன் அலா ஜார், நம்மளை சுத்தி இருக்கிறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். அதுவும் நோக்கம். சில பேர் தான் மட்டும்தான் அப்படின்லாம் இல்லை, நம்ம சுத்தி இருக்கிறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். நம்மளால என்ன முடியும்? எல்லாம் கொடுக்கணும் தேவையில்லை. பக்கத்துல கஷ்டப்படுறாங்க, ஏதாவது நம்ம நாடி ஒருத்தர் வந்தார், ஏதாவது அவர்களுக்கும் கொடுக்கணும். என் வருமானத்தில் நான் மாத்திரம் வாழ்வதல்ல, என்னை சார்ந்து இருக்கிறவங்க, அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க, ஏழபாளைகள், அவங்களுக்கு ஹெல்ப் நடக்கணும். சொல்கிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்ன நடக்கும்? நாங்க அந்த ஹதீஸை பார்த்தா எல்லாருக்கும் ஆசை வரும். நம்ம உலகத்துல இருந்து யாருக்கும் சுமையாலாம் இருக்கக்கூடாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திட்ட வந்து சொல்லப்பட்டுச்சு, அவர் வருமானம் பண்றார், இவர் அவர் வருமானத்துல வாழுகிறார், ஆனா இவர் நிறைய இபாதத்து செய்கிறார். கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கட்டத்தில் எப்படி சொன்னாங்களா, உன்னை விட வருமானம் பண்ணி யார் வருமானத்துல நீ சாப்பிட்டு வாழுகிறாயோ, வணங்குகிறாயோ, அவரே சிறந்தவர். அவர் சிறந்தவர். நான் வணங்குகிறேன், அவர் உழைக்கிறார், அவர் உழைப்பில் நான் வாழுகிறேன், உன்னை விட அவர் சிறந்தவர். ஏன்? உனக்கும் சாப்பாடு போடுறார் இல்லையா? உனக்கும் சாப்பாடு போடுறார். நான் இளைஞர்களுக்கு சொல்லுகிறேன், உழைப்பில் வாழுங்கள், பிறர் உழைப்பில் வாழக்கூடாது. நம்ம உழைப்பில் பல பேர் வாழணும்.
யார் உழைப்பிலும் நான் வாழக்கூடாது, யாரையும் எதிர்பார்க்க கூடாது. அண்ணன் என்ன தம்பி என்ன, ஒருவரிடத்திலும் எதிர்பார்ப்பு வைக்காதீர்கள். பாசம் நீடிக்க வேண்டும், உறவு நீடிக்க வேண்டும். எதிர்பார்ப்பு இல்லாவிட்டால் நீடிக்கும். எதிர்பார்ப்பு இருக்குமா, கொஞ்சம் கொஞ்சமா நம்மளை விட்டு அவங்க கட் பண்ணிடுவாங்க. அண்ணன் ஏதாவது நீங்க எதிர்பார்த்தீங்கன்னா உங்க அண்ணன் உங்க உறவை கட் பண்ணிடுவார். இதுதான் உலகம். நம்ம கையில இருக்கணும். இருக்கிற வரைக்கும் நம்மோடு மக்கள். நல்ல ஞாபகம் வையுங்கள், இருக்கிற வரைக்கும் நம்மோடு மக்கள். எல்லாரும் நம்ம வீட்டுக்கு வருவாங்க, எல்லாரும் போவாங்க, எல்லாரும் கண்ணியப்படுத்துவாங்க. நம்ம கொஞ்சம் கையில ஒண்ணும் இல்லாம ஆயிட்டோமா அவ்வளவுதான். சுஃபியானு சௌரி பெரிய சூஃபி, பெரிய ஞானி. அவர் சொல்வாங்க, பணம் என்பது முக்கியம், பணத்தை கொஞ்சம் சேமிச்சு வைங்கப்பா, பாதுகாப்பா வைங்க, இல்லைன்னா உங்களை கை துண்டு போல் மக்கள் கசக்கி விடுவார்கள். கை துண்டாக ஆக்குவாங்க. கைத்துண்டை வச்சு இப்படி ஒரு கசக்கிற மாதிரி உங்க மதிப்பு போகும், மரியாதை போகும். நம்ம வீட்டில் வந்து நல்லா இருக்கெல்லாம் விசாரிச்சவங்க எல்லாம் இப்ப வரமாட்டாங்க. ஏன்? நம்மகிட்ட ஒண்ணும் இல்லை. மௌத்தாகும் போது பணத்தையும் சொத்தையும் வைத்து விடைபெறும் மனிதனே சிறந்தவன் என்றார்கள் நபிகள் நாயகம். சும்மா போக கூடாது, என் பிள்ளைகளுக்கு சொத்து வச்சுட்டு போகணும், நான் சிறந்தவன். ஹதீஸ் புகாரி ஷரீஃப்ல பதிவாகுது. ஒரு மிகச்சிறந்த வாழ்க்கை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்த வாழ்க்கை. என் தன்மானம் என்பது காப்பாற்றப்பட வேண்டும், யார்ட்டையும் போய் கையேந்த கூடாது. அப்படி ஒரு நோக்கத்தில் சம்பாதிக்கிறாரா, அவர் அல்லாவை சந்திப்பார். அவர் அல்லாவை சந்திக்கும் நாள் அவர் முகம் 14ஆம் ராத்திரி சந்திரனை போல் பிரகாசமாக இருக்கும். அல்லாஹ் எல்லாருக்கும் தௌபி செய்வானா. சந்திரனை போல பிரகாசம் என்பதே உயர்வு. 14ஆம் ராத்திரியின் சந்திரன், 14ஆம் இரவு முழு சந்திரன் இருக்கும். 14ஆம் இரவு பௌர்ணமி, புல் வெளிச்சம். அதுபோல் இந்த முகம் இருக்கும். எந்த முகம்? உழைப்பாளியின் முகம். ஏன்? அல்லாஹ் அவரை நேசிக்கிறான். உயரிய குறிக்கோளோடு நான் வாழ வேண்டும். வாழ்க்கை என்பது அல்லாஹ் கொடுத்தது, ரசூல் கொடுத்தது. அல்லாஹ்வுக்கு நன்றியோடு ரசூலுக்கு முஹப்பத்தை காட்டி வாழணும். இந்த வாழ்க்கையில் நான் தன்னிறைவு பெறுவதற்கு நம்ம சம்பாதிச்சு வாழ, நம்ம உழைச்சு வாழணும். இந்த வாழ்க்கையை கற்றுக் கொடுத்துட்டு தான் பெருமானார் பையத்துல கேட்கிறாங்க, அல்லாஹ்வை வணங்குவேன், அல்லாஹ்வுக்கு இணை வைக்க மாட்டேன், திருட மாட்டேன், விபச்சாரம் செய்ய மாட்டேன், கொலை செய்ய மாட்டேன், யாருக்கும் தீங்கு செய்ய மாட்டேன் கையை பிடிச்சு பையத்தை வாங்கிட்டு யாரிடத்திலும் என் தேவையை கேட்க மாட்டேன் என்று பையத்து வாங்குறாங்க. அப்ப தீன் என்பது தொழுகை, ஷிர்க் இல்லை, திருட்டு இல்லை, கொலை இல்லை, யாருக்கும் தீங்கு செய்ய மாட்டேன் என்கிற பையத்தை பெறுகிற அந்த ஈமான், யார்ட்டையும் எதையும் கேட்க மாட்டேன் என்பதும் அதில் சேருகிறது ரசூலுடைய பையத்தில். பெருமானார் இடத்துல ஒருத்தர் வந்து கேட்டார், கொடுத்தாங்க. 2வது வந்து கேட்டார், கொடுத்தாங்க. 3வதும் கேட்டார், கொடுக்கறாங்க. ஹதீஸ் புகாரி ஷரீஃப்ல வருது. நான் சொல்றதெல்லாம் சஹியான ஹதீஸ். 3வது கேட்டாங்க, வாப்பான்னாங்க, உட்கார். அவர் பேர் ஹக்கீம். ஹக்கீம், இந்த பணம் இது இப்படிதான் பசுமையா இருக்கும், பச்சை பச்சையேண்டு. கொஞ்சம் பச்சை பச்சை உள்ள இடத்துல தான் சொல்லுவாங்க பழமொழியில, பசை இருந்தா ஒட்டும், பசை இருந்தா அந்த மாதிரி. இது பசுமையானது. இதை பார்க்க பார்க்க ஆசை தான் வரும். இன்னொருத்தர் இருந்தா வாங்கணும்னு எண்ணம் தான் வரும். எவ்வளவு அழகான அறிவுரை. உட்கார வச்சு சொல்றாங்க, இந்த பணம் அப்படித்தான்பா, ஆனா ஒன்றை மட்டும் ஞாபகம் வச்சுக்கா, இதை நீ வாங்குற போது, எடுக்கிற போது போதும் என்கிற மனசோடு நீ எடுத்தால் இந்த பணத்தில் உனக்கு பரக்கத் செய்யப்படும். சகாபத்து நஃப்ஸ்ங்கறாங்க ரசூல். போதும்ங்கிற மனசு மட்டும் சொல்லல, விரிந்த விசாலமான உள்ளத்தோடு அதை எடுத்துக்கா. ஒருத்தட்ட 10 ரூபா வாங்குற, அந்த 10 ரூபாயை பரக்கத்தா எடுத்துக்க, விசாலமா எடுத்துக்க, போதுங்கிற எண்ணத்தோடு எடுத்துக்க. பூரி, இது பரக்கத் செய்யப்படும். இல்லை இன்னும் வேணும் இன்னும் வேணும் அப்படின்னு நம்ம கொஞ்சம் வளர்த்துக்கணும், அவட்ட வாங்கி இவட்ட வாங்கி சேர்க்கணும்னு நினைச்சியா, அது பரக்கத்து இல்லை. ஒன்ன சொல்லட்டுமா, உழைச்சி வாழ்வது எவ்வளவு பெரிய பரக்கத்து தெரியுமா? இன்னொருத்தருக்கு சொல்றாங்க, அவர்கிட்ட போய் கேட்ப கொடுப்பார், இவர்கிட்ட போய் கேட்ப இல்லம்பார். இது மாதிரி தன்மானத்தை இழந்து ஒவ்வொருத்தையா கேட்டு கேட்டு வாழ்ந்து கடைசியில் ஒரு விஷயம் உனக்கு தெரியுமா, நீ கேட்கிற வாசலை திறந்தால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உனக்கு வறுமையின் வாசலை திறப்பான். மன்பதா பாப சவால், கேட்கும் வாசலை ஒருவர் திறந்தால்
பத்தா அல்லாஹ் அலை பாபல் ஃபக்ர், அல்லாஹ் வறுமையின் வாசலை திறப்பான். கையேந்தி விட்டாயா மௌத்து வரைக்கும் ஏந்த வைப்பான். அது ஒரு வாழ்க்கை. நமக்கு சொன்னாங்க அவன் எப்படி கேட்டாலும் கொடுங்கிறாங்க. உலகத்துல நபிய மாதிரி அட்வைஸ் யாரு பண்ண முடியும்? கேட்டால் கூடு. அவன்கிட்ட சொன்னாங்க கேட்காதே. இன்னொரு ஹதீஸ் எப்படி? யாரு கேட்டாலும் கொடுங்கள். அவன் குதிரைக்கு மேல வந்து கேட்டாலும் கொடு. குதிரையில் வர்ற வசதியோடு தானே இருப்பான், செழிப்பா தானே இருப்பான். அப்ப சில பேருக்கு நமக்கு என்ன கூட யோசனை இருந்துச்சு, குதிரைக்கு மேல வந்து கேட்பான்னாண்டு. இப்போ யானைக்கு மேலே வந்து கேட்கறான். யானைக்கு மேல வந்து கேட்கறான். குதிரைக்கு மேல வந்து கேட்பானா அப்படிங்கிறது போக யானைக்கு மேல, யானை வரும், யானைக்கு மேல வந்து ஒவ்வொரு வீடு வீடா வந்து கேட்டுட்டு போறான். நம்ம கொடுக்கறோம். 5 பழத்தை கொடுத்தோம்னா யானைக்கு 2 பழம், பெட்டிக்கு 3 பழம். சரி, வேற விஷயம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீ கையேந்தாதே, ஆனால் ஏந்துபவனுக்கு இல்லை என்று சொல்லாதே. நீ ஏந்த கூடாது. எதுல் உல்யா கைரும் மின் யது சுஃபுலா. உனக்கு நான் சொல்லட்டுமா, உன் கை மேலே இருந்தால் அல்லாஹ்வே பிரியப்படும் கரம் அந்த கரம் என்றார்கள். உன் கரம் மேலே இருந்தால் அல்லாஹ்வே பிரியப்படும் கரம் அது. அன்பளிப்புகளுக்கு அனுமதிங்கிறத தாண்டி மறுக்க கூடாது. பெருமானார்ட்ட கொண்டு சஹாபாக்கள் கொட்டுவாங்க, பெருமானார் வாங்குவாங்க, அனுபவிப்பாங்க. இன்னும் யாரு கொடுத்தாங்களோ அவங்க முன்னால அதை காட்டுவாங்க. ஒரு ஜுப்பா வந்துச்சா அந்த சட்டையை போடுவாங்க, அவங்க கொடுத்தவங்க முன்னால போட்டு காட்டுவாங்க. ஏன்னா அவர் திருப்திப்படுவார். அதனால நம்ம பணக்காரங்களா இருக்கோம், வசதியா இருக்கோம், யாட்டையும் வாங்கக்கூடாது அப்படின்னு நீங்க உட்காந்து, உங்களுக்கு யாராவது ஒருத்தர் வீட்டில இருந்து அவங்க வீட்டில் ஒரு நல்ல நெய்ச்சோரை சமைச்சு கொடுத்து விடுறார், நாங்க யாட்டையும் வாங்க மாட்டோம், அது தடை என்றார்கள் சார்ந்த நபிகள். அன்பளிப்பை மறுக்காதீர்கள், அதை என் சுன்னத் என்றார்கள். நம்ம வீட்டுக்கு வர்ற சாப்பாடு வேண்டாம்னு சொல்லக்கூடாது. நம்ம வீட்டுக்கு வரும், பக்கத்து வீட்டுல சமைச்சு கொடுப்பாங்க, அவங்க நம்மளை விட கஷ்டமானவங்களா தான் இருப்பாங்க. பக்கத்து வீட்டுக்காரங்க ஏழை, நம்ம வசதியா இருப்போம், நம்ம வீட்டுக்கு அவங்க கொடுப்பாங்க. வேண்டான்னு சொன்னால் அது ரசூலின் சுன்னத்துக்கு மாற்றம். ஏழை வீட்டுல இருந்து பணக்காரன் நான் வாங்குறதா? வாங்கணும், அது அன்பளிப்பு. அன்பளிப்பு ஏழை பணக்காரருக்கு கொடுக்கலாம், பணக்காரர் ஏழைக்கு கொடுக்கலாம். அன்பளிப்பு வரும்போது நான் கை நீட்டுவது ஹராம் அல்ல, சுன்னத். ஞாபகம் வையுங்கள், எல்லாம் பாடம். ஆனா அன்பளிப்பினுடைய இன்னொரு கண்டிஷன், கொடுத்த அன்பளிப்பை சொல்லி காட்டக்கூடாது. கொடுத்த அன்பளிப்பை சொல்லி காட்டக்கூடாது. சில பேர் கொடுத்துட்டு கடைசி வரைக்கும் சொல்றது, விடுறதே இல்லை. பார்க்கும் போதெல்லாம் அதெல்லாம் அந்த 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 ஒரு கழுத்தில் ஒரு ஜெயின் போட்டுக்காரு பாருங்க, அவருக்கு பேர் வைக்கும்போது நான் தான் கொடுத்தேன், அவருக்கு பேர் வைக்கும்போது இவர் கொடுத்தாரு அந்த ஜெயினை அத்து போய் இப்போ புதுசா போட்டுக்கிட்டு இருக்காரு. ஒரு பார்வை மக்கள்கிட்ட இருக்குது. கொடுத்ததை சொல்லி காட்டுற ஒரு வாழ்க்கை, அது நல்ல வாழ்க்கை இல்லை. தர்மத்தை கூட சொல்லாதீங்கிற அல்லாஹ். கவுலும் மாரூஃபுன் கைரும் மின் சதகத்தின் யத்பவுஹா அதா. தர்மத்தை கொடுத்துட்டு சொல்லி காட்டி நோவினை கொடுப்பதை விட நீ தர்மமே கொடுக்க வேண்டாம். நல்ல வார்த்தையை சொல்லி அனுப்பிடு. தர்மம் கொடுத்துட்டு நோவினை படுத்துகிறாய். உனக்கெல்லாம் பொழைக்க தெரியாதா? உனக்கெல்லாம் வயசா இல்ல, உனக்கு உடம்பா இல்ல, தெம்பா இருக்கிறாயே, சம்பாதிக்க வேண்டியது தானே, அந்த வேலை உனக்கு இல்ல. அவன் மீது நீ பொறுப்பாளனா? அவன் வாங்குறான், நீ கொடுத்துரு. ஆனால் நீங்கள் வாங்காதீர்கள். யாசகம். எப்பா ஹக்கீம், இந்த பணத்தை அடிக்கடி வந்து கேட்காதப்பா, நீ கேட்ட நான் தர்றேன், 2வது கேட்ட தந்தேன். ஆனா ஞாபகம் வச்சுக்கா, இது எப்பவுமே பார்த்து பார்த்து கேட்க கேட்க ஆசை வந்துகிட்டே தான் இருக்கும். போதுங்கிற மனசோடு வாங்கினால் பறக்க செய்யப்படும். நான் சொல்லட்டுமா, இதை வாங்கி கை நீட்டினால் வறுமையின் வாசல் என்று இன்னொருத்தருக்கு சொன்ன ரசூல், கியாமத்து நாளையில் அவர் வரும்போது முகத்துல கருப்பு புள்ளி இருக்கும் என்றார்கள். இன்னொரு இடத்துல முகத்துல சதை இருக்காது என்கிறார். முகத்துல சதை இருக்காது. அப்போ வாங்குற வாழ்க்கை என்பது, அதுல இருந்து அல்லாஹ் நம்மளை பாதுகாக்கணுங்கிறதுக்காக யாரிடத்திலும் எதையும் கேட்க கூட. சஹாபாக்கள் எதையுமே கேட்கல, பொருளை மட்டும் இல்ல, எந்த ஒரு தேவையை கூட கேட்கறது இல்லை. அதை எடுத்துட்டாங்கன்னா கேட்க மாட்டாங்களாம். சுப்ஹானல்லாஹ். அதெல்லாம் அந்த பையத், அது நபிட்ட நாங்க வாங்கின பையத், ஒப்பந்தம். ஒருத்தர் ரசூல்கிட்ட வந்து கேட்டார், சொன்னாங்க, இங்க வாப்பா, காசு இருக்கா, வீட்டில் என்ன இருக்கு? அந்த நிகழ்ச்சி முன்பின் அறிவிப்புல சில பேர் அது சகியான நிகழ்ச்சி இல்லைங்கிறாங்க. ஆனால் இங்கே அந்த பாடம் ஒரு பெரிய பாடம். உங்க வீட்டில் என்னப்பா இருக்குது?
எங்க வீட்டில் ஒரு போர்வை இருக்குது, கோப்பை இருக்குது, சாப்பிட்றதுக்கு கோப்பை, படுக்கிறதுக்கு போர்வை, ரெண்டையும் எடுத்துட்டு வாங்க. அவர் கையேந்தினார், கஷ்டப்படுறார். வாப்பா தூக்கிட்டு வா. அந்த கோப்பையும் அந்த போர்வையும் தூக்கி ஏலம் விடுறாங்க ரசூல். யாரு வாங்குறீங்க இதை? அந்த ஒண்ணுதான் வீட்டுல இருக்கு, கோப்பையும் போர்வையும் தான். ஏலம் விட்டாங்க. ஒருத்தர் நான் 1 திருகத்துக்கு வாங்குறேன், 1 திருகம் நாங்க ரசூல். வேற யாராவது கூட வாங்குறீங்களா? இன்னொருத்தர் 2 திருகம் நாங்க. உடனே அதை அவருக்கு கொடுத்துட்டு 2 திருகத்தை வாங்கி என்ன பாப்போ, இதை கொண்டு 1 திருகத்துக்கு உங்க வீட்டுக்கு காசு பணத்துக்கு சம்பாதிக்கு பணம் சாப்பாடுலாம் ரெடி பண்ணு. உங்க வீட்டுக்கு 1 திருகத்துக்கு சாப்பாடு ரெடி பண்ணி கொடு. இன்னொரு திருகத்துக்கு ஒரு கோடாரி வாங்கி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டையை வச்சு கட்டையை வச்சு அடிச்சு கையில கொடுத்து விட்டாங்க. போ, கொஞ்ச நாளைக்கு இந்த ஊர்ல நிக்காது, எங்கேயாவது போ. அப்படி ஒரு நிகழ்ச்சி நான் பார்த்தேன். சாலிஹீன்கள் எழுதுறாங்க. வரலாறு என்பது அது சஹி என்கிற இடத்தில் கொஞ்சம் முன்பின் இருக்கலாம். ஆனால் அந்த வரலாறு 1000 பாடம். போ, கொஞ்ச நாளைக்கு என் கண்ணில் படாத, இந்த ஊர்ல நிக்காதப்பா, போ. என்ன செய்யணும்? எங்கேயாவது விறகு வெட்டி கிராமங்களில் போய் அதை வித்து பொழைச்சி கொஞ்சம் காசை சம்பாதிச்சுக்கா. ஒரு 15 நாள் கழிச்சு அவர் வந்தார். யார ரசூலல்லாஹ், விறகு வெட்டினேன், உழைச்சிட்டேன், சம்பாதிச்சேன், அங்கே போனேன், இவன் கை நிறைய காசு கொண்டிருக்கேன்னார். அல்ஹம்துலில்லாஹ். சொன்னாங்க, இது எவ்வளவு கண்ணியமான வாழ்க்கைப்பா. நீ உழைக்கிற, கை வலிதான், மேலே போகணும், மரத்துல மேலே ஏறணும், விறகு வெட்டணும், அதை தெருவா கொண்டு விற்கணும், எவ்வளவு கஷ்டம் தான் அது. ஆனால் இன்றைக்கு கண்ணியமா நீ இருக்கிறாயே, உன் கை நிறைய காசு இருக்கிறதே, நீ நினைத்தால் ஒருத்தருக்கு கொடுக்கலாமே. அவர் மகிழ்ச்சி அடைகிறார். யாசிக்கிறவர்களுக்கு யாசகம் கொடுக்கிற வாழ்க்கையை கற்றுக் கொடுத்தார்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உழைக்கிற வாழ்க்கையை கற்றுத் தருகிறார்கள். அதான் கண்ணியம். அதனால எப்பவும் யார்ட்டையாவது போய் நான் ரொம்ப கஷ்டப்படுறேங்க, முடியலைங்க என்னால, அப்படியெல்லாம் சொல்றத தவிர்த்து விடுவோம். யார்ட்டையுமெல்லாம் சொல்லக்கூடாது. ரொம்ப கஷ்டமா இருக்கு, இப்ப நம்ம நிலைமையெல்லாம் ரொம்ப இதா இருக்குது. எதிர்பார்ப்புடைய உள்ளத்தோடு பேசாதீர்கள். எதிர்பார்ப்புங்கிறது கேட்கறது மட்டுமில்லை, எதிர்பார்ப்புடைய பேச்சே பேசாதீர்கள். நம்ம நிலைமை கொஞ்சம் மோசமா இருக்குது. பிள்ளைங்கெல்லாம் பயிரா ஆயிட்டு இருக்கிறாங்க, கல்யாணம் முடிக்கணும், என்ன செய்ய போறேன்னு தெரியல. ஏன் பேசுகிறீர்கள்? அது உங்கள் இமேஜை குறைக்கும், உங்க கண்ணியத்தை குறைக்கும். அல்லாஹ்ட்ட பேசுங்கள், அவன் கொடுப்பான். சாலிஹீன்கள்ட்ட போய் துஆ செய்ய சொல்லுங்கள். அந்த துஆ உங்க வாழ்க்கையை மாற்றும். பெரியார்கிட்ட சொல்லலாம், கஷ்டப்படுறேன் துஆ செய்யுங்க, அது துஆவுக்காக. அதுவும் அவங்கள்ட்ட போய் எதிர்பார்ப்பு இருக்கக்கூடாது. ஹக்கீம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பெருமானாருடைய அட்வைஸை வாங்கிட்டு போயிட்டார். இல்ல, சஹாபாக்கள் இதயத்துல சுமந்தாங்க. செய்தனா ஹக்கீம் ரலியல்லாஹு அன்ஹுடைய வாழ்க்கை வருது. அவங்க கேட்க மாட்டேன் நாயகமே, இனி தங்களுக்கு பின்னால என் ஹயாத்துல யார்ட்டையும் கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அவ்வளவுதான். போனவங்க கடைசி வரைக்கும் யார்ட்டையும் கேட்கலங்கிறது மட்டும் இல்ல, அபூபக்கர் சித்திக்குடைய காலத்துல அன்பளிப்பு வருது, வாங்கலாம், கூப்பிட விட்டாங்க. இங்க வாங்க, ஹக்கீம் கஷ்டப்படுறாருன்னு கூப்பிட விட்டாங்க. நான் வரமாட்டேன்ட்டாங்க. வந்து வாங்கிங்க. இல்ல, நான் பெருமானார் இடத்தில் கொடுத்திருக்கிறேன், என் மௌத் வரைக்கும் யாரிடத்திலும் வாங்க மாட்டேன், கேட்க மாட்டேன். மாத்திரமல்ல, என் பிள்ளைகளுக்கும் அந்த வாக்குறுதியை கொடுத்திருக்கிறேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அட்வைஸ் பண்ணாங்க பாருங்க. 1க்கு 2 தடவை 3 தடவை கேட்ட போது கொடுத்த அந்த அட்வைஸ் அவருக்கு நாங்கள் பார்த்தோம். உமர் இப்னு கத்தாப் கூப்பிட விட்டார்கள், அப்போது வாங்க மாட்டேன் என்றால். அபூபக்கர் சித்திக்கிடத்தில் வாங்க மாட்டேன் என்றால். அவர் மௌத் வரைக்கும் வாங்கல. மௌத்தாகும் போது யாரிடத்திலும் யாசிக்காமல் மரணித்தார். அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் தௌபீக் செய்வானாக. ஒரு பெண்ணும் பெரிய வாழ்க்கை. நபிமார்கள் முன்மாதிரி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், நபிமார்கள் இப்ராஹிம் கலீலுல்லாஹ், அல்லாஹ் அவர்களை பெரிய நபியாக அனுப்பினான், பட்டு வியாபாரியாக அனுப்பினான். இப்ராஹிம் நபி பட்டு வியாபாரி. பட்டு துணிகளை அப்படியே கொண்டு போய் அவங்க வாழ்க்கையில பெரிய வியாபாரம், வர்த்தகம், அது ஜொலிக்கும். அதுல அவங்க வாழ்க்கை விசேஷமான வாழ்க்கை. வசதியா வாழ்ந்தாங்க. எப்பவும் விருந்தாளிகளோட தான் சாப்பிடுவாங்க. விருந்தாளி இல்லாம சாப்பிடுறது இல்லை. எப்ப சாப்பிட்டாலும் ஒரு விருந்தாளி. 5 பேரு 10 பேரு. இப்ராஹிம் நபிக்கு பேரு அபுல் விருந்து ஓம்பலின் தந்தை. தனியா சாப்பிடுறதுலாம் இல்லை. வீட்டில் சாப்பிடுவாங்க, யாராவது 2 பேர் கூப்பிட்டு வருவாங்க. அடிக்கடி விருந்தாளிகள் வருவாங்க. விருந்தாளியே வரலையா, போய் ரோட்ல நின்று 2 விருந்தாளியை கூப்பிட்டு கூட உட்கார வச்சு சாப்பிடுவாங்க. சொந்த வியாபாரம், பட்டு வியாபாரம். ஹஜ்ரத் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் இரும்பு தொழில் செய்தாங்க. இரும்பு தொழில். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் இரும்ப உருக்குவாங்க, அப்படி கையில வச்சு இரும்ப விளையாடுவாங்க. இரும்பு அவர்களுக்கு களிமண்ணாகவே மாறியது. சுபஹானல்லாஹ். அப்படி வளைச்சிருவாங்க. இரும்புல என்னமெல்லாம் செய்ய முடியும்.
உருக்கு சட்டையை உலகத்தில் முதல்ல செய்து கொடுத்தது ஹஜ்ரத் தாவூத் அலைஹிஸ்ஸலாம். உருக்கு சட்டை, போர்ல தன்னை காப்பாற்றிக் கொள்கிற அந்த அருமையான ஆடை இரும்பு சட்டையை ஹஜ்ரத் தாவூத் நபி உருவாக்கி தருகிறார்கள். தொழில் வளமிக்க ஒரு பெரிய பொருளாதாரம். அது இரும்பு வியாபாரம் நபிமார்களுடைய அது வியாபாரமா போச்சு. அந்த இரும்பை என்ன செய்ய முடியும், எப்படியெல்லாம் அதுல பணி. ஹஜ்ரத் தாவூத் அலைஹிஸ்ஸலாம். ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் மர வேலை இருக்கு பாருங்க, மரங்களை சரி பண்ணி வெட்டி அதை கரெக்டா கட்டைகளா செய்து ஆசாரிகள் அந்த வேலை. ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு மர தொழிலில் மிகச்சிறந்த இடம். அல்லாஹ் தன்னுடைய நபிமார்கள் எல்லாம் அனுப்பி வச்சு அவங்களுக்கு ஏதாவது வழியை கொடுக்கலாம், வானத்திலிருந்து ரிஸ்க் இறக்கலாம். அதை செய்யல அல்லாஹ். அவங்களை தொழிலாளியாக ஆக்கினான், உழைப்பாளிகளாக ஆக்கினான், முதலாளிகளாக ஆக்கினான். அவர்கள் மற்றவர்களுக்கு தொழிலை கற்றுக் கொடுக்கிற வாழ்க்கையை கொடுத்தாங்க. ஒரு நபி தீனை கற்றுக் கொடுப்பதை போல் தொழிலையும் கற்றுக் கொடுக்கிறார்கள். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய வேலை மரங்களை எப்படி பார்க்கணும். இன்னைக்கெல்லாம் மரப்பணிகள், மர வேலை இருக்கு பாருங்க, ரொம்ப அழகா இருக்கும். ஒரு வீட்டில் மரம் செருக்குகள் கொண்டு கட்டப்பட்ட வீடுகள். நம்ம ஊர்களில் பழைய காலத்து வீடெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா உள்ள போனா ஏசிலாம் இல்லை, குழு குழுன்னு இருக்கும், ஃபுல்லா மரம். ஏணிப்படி கூட மரம் தான். இன்னைக்கு எங்க வீட்டில் ஏணிப்படி, மரம் ஏணிப்படி, மேலே ஃபுல்லா மரம், பழைய வீடு. அந்த மர வேலை ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் கொடுத்தான். நபிமார்கள் ஒரு பெரிய முன்மாதிரி. இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் டைலரிங்ல இருந்தாங்க, தையல் வேலை. இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் ஒரு சட்டையை கொடுத்தா சூப்பரா தைப்பாங்க, தைக்கும் பணி இத்ரீஸ் நபி. டைலரிங் அவர்கள் கையிலே அல்லாஹ் கொடுத்தான். அப்படியானால் நபிமார்கள் இந்த உலகத்தையே அழகிய பாதையில் ஈட்டு செல்ல வந்தவர்கள். தொழில் வள மிக்க வாழ்க்கையை வாழ்ந்து காட்டினார்கள். அல்லாஹ்வோடு தான் மக்களை இழுக்கிறார்கள், அழைக்கிறார்கள். அல்லாஹ்வின் பக்கம் அழைத்தவர்கள், அல்லாஹ்வுடைய அன்பை சொன்னவர்கள், அவனை வணங்க கற்றுக் கொடுத்தவர்கள். இந்த உலகில் அவர்கள் வாழ்ந்த அந்த வாழ்க்கை அழகிய முன்மாதிரி. அதனால சங்கை மிக்க சமூக நண்பர்களுக்கு ஹஜ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் முத்தான சத்தான அறிவுரை 7, அதுல 4ஆம் பகுதி முடிக்கிறோம். நேத்தெல்லாம் நிறைய பேர் விளக்கம் தந்திருக்கிறாங்க. ஹஜ்ரத் எவ்வளவு பெரிய வாழ்க்கையை நாங்கள் படித்துக் கொண்டோம், இதெல்லாம் பெரிய வாழ்க்கை. நேற்றைய நிகழ்ச்சி. இன்றைக்கு 4ஆம் பகுதி, என் தன்மானத்தை நான் இழக்கக்கூடாது என்று பெருமானார் அறிவுரை கேட்டார்கள், சொன்னார்கள். எந்த இடத்திலும் கண்ணியம் இழந்து விடாதே. உன் தேவையை போய் ஒருத்தட்ட கேட்டாயா, உன் இமேஜ் இறங்கிடும். உன்னை பெருசா வச்சிருப்பாங்க, ஏதாவது அவர்கிட்ட நீ எதிர்பார்க்கிற மாதிரி தெரிஞ்சிச்சு, அவர் பார்வையில் நீ தாழ்ந்து விடுவாய். உன் இமேஜ் எருவதற்கு இருக்கும், அவர்கிட்ட போய் தேவையாகாத வரைக்கும் தான். சர்க்காரே காயினாத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் இந்த அறிவுரை சஹாபாக்களுடைய வாழ்க்கையாக மலர்ந்தது. ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு பெரிய தொழில் வளமிக்க வாழ்க்கை. சுஃபியான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூ சுஃபியான் வர்த்தகம், உலக நாடுகளுக்கு சரக்கு ஏற்றுமதி செய்கிறார். அபூ சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹு சர்க்கார் ஆலமின் சஹாபி அபூபக்கர் மிகப்பெரிய பட்டு வியாபாரி. சஹாபாக்கள் ஒன்னும் தொழில் செய்யாம வாழல்ல, தீனை காப்பாற்றியவர்கள், தீனுக்காக பாடுபட்டவர்கள், பல போர்க்களங்களில் பங்காற்றியவர்கள். ஆனால் தன்மானத்தோடு வாழ்ந்தார்கள். தனக்கென்று ஒரு தொழிலை, தனக்கென்று ஒரு வாழ்க்கையும் வாழ்வாதாரத்தையும். அதனாலே நான் பல பேர்களுக்கு பாடமாக்குவேன். என்னாலெல்லாம் ஒன்றும் முடியலைங்க, நான் என்ன பண்ணுவேன், அதெல்லாம் ஆபத்தானது. அழகான வார்த்தை அல்ல. வீட்டில் உட்கார்றது நான் விரும்பல, கடை தெருவுக்கு செல்லுங்கள் என்றார்கள் ஹஜ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் அன்பு தோழர்கள். எதற்காக? உங்கள் வாழ்வை வளர்த்து கொள்வதற்காக. மஸ்ஜிது நபவியில பெருமானாரோடு சஹாபாக்கள் அப்படி சும்மா வெளியில வர்றாங்க. வந்தபோது அங்கே ஒரு வாலிபரை பார்க்கிறார்கள். அவர் ஒரு கிராமவாசி, மிக பயங்கரமா ஓட்டம் போடுறார். அதை தூக்குறார், இதை தூக்குறார். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்களாம், என்ன அழகான வாலிபம், எவ்வளவு தெம்பா இருக்கிறார், எவ்வளவு தெம்பா இருக்கிறார். லவ்கான சாயு ஃபீ ஸபீலில்லாஹ், இவருடைய இந்த முயற்சி எல்லாம் அல்லாஹ்வுடைய பாதையில் இருந்தால் கான ஹைரன், எவ்வளவு சிறப்பா இருக்குமே. தெம்போடு இருக்கிறார், திடகாத்திரமா இருக்கிறார். இந்த வாலிபத்தை வைத்துக்கொண்டு இந்த தெம்பு திடகாரத்தில் அங்கேருந்து ஜாமான தூக்கி இந்த ஜாமான் அங்க போட்டு மூட்டை தூக்கிட்டு இருக்கிறாரு. அல்லாஹ்வுடைய பாதையில் இவருடைய முயற்சி இருந்தால் எவ்வளவு பரக்கத். பெருமானார் உடனே டச் பண்ணாங்க, அமர் உட்காருங்க, இப்போதும் அவர் அல்லாஹ்வுடைய பாதையில் இருக்கிறார். லவ்கான சாயுஹு, இந்த உழைப்பும் முயற்சியும்
தன் வயசான தாய் தந்தையர்கள் யாரிடத்திலும் போய் தேவையாக கூடாது என்று இருக்குமையானால் இவர் அல்லாஹ்வின் பாதையிலேயே முயற்சி செய்கிறார். அல்லாஹ்வுடைய பாதையில போய் நான் முயற்சி செய்வது என்பது பள்ளிவாசல்ல வந்து உட்கார்வதோ குர்ஆன் ஓதுவதோ திக்ர் செய்வதோ மாத்திரம் அல்ல. ஹஜ்ரத் ரசூல் சொல்லிக் கொடுக்கிற பாடம். இன்றைக்கு ஒரு உழைக்கிறார், அங்க ஓடுகிறார், இங்க வருகிறார், மூட்டையை தூக்குறார், சுமக்கிறார். இப்போதும் அவர் தன் வயதான தாய் தந்தையர்கள் கண்கலங்க கூடாது, கஷ்டப்படக்கூடாது என்று உழைத்தால் அது அல்லாஹ்வின் பாதை. அதே போல் அவர் பெற்றெடுத்த பிள்ளைகள், சிறுவர்கள் இன்னைக்கு அவங்க வருமானம் பண்ற வயசுக்கு வரல, அந்த பிள்ளைங்களை உருவாக்கணும், தர்பியத்து கொடுக்கணும், அந்த பிள்ளைங்களை நல்லாக்கி வைக்கணும். அவர் கைபிடித்த மனைவி, அந்த அம்மா கண்கலங்க கூடாது என்று அவர் உழைக்கிறாரா? கான சாயு பி சபீலில்லாஹ். இப்போதும் அல்லாஹ்வுடைய பாதையிலேயே அவர் முயற்சிக்கிறார். அல்லாஹ்வுடைய பாதைங்கிறது ஒத்த சொல், ஆழமான பொருள், 1000 பொருள். அல்லாஹ்வுடைய பாதை என்பது ஒத்த சொல், பி சபீலில்லாஹ். அதற்கு பொருள் ஆழம் 1000. அவர் ரோட்ல வந்து ஒருத்தர் உழைச்சி கடையில போட்டு தெரு தெருவா வியாபாரத்தை தூக்கிட்டு அலையிறவர், அவர் அல்லாஹ் மறந்துட்டு அலையிறாரு, ரசூலை மறந்துட்டு அலையிறாரு அப்படிலாம் சொல்லக்கூடாது. அவர் தலையில தூக்கிட்டு அலையிறாரு. அந்த பக்கமா ஒரு பள்ளிவாசல பாங்கு சொன்னா அந்த சரக்கை கொண்டு அங்க வச்சுட்டு அங்க போய் தொழுகிறார். இங்க வந்து பாருங்க, அசர் நேரத்துல நிறைய பேர் அங்க மூட்டை கிட்ட எல்லாம் அப்படியே வச்சுட்டு இங்க தொலை ஓடி வந்துருவாங்க. தொழுது முடிச்சுட்டு இங்கே தூக்கிட்டு ஓடுறாங்க. அவர் அல்லாஹ்வுடைய பாதையிலேயே ஓடுகிறார். வந்ததும் அல்லாஹ்வுடைய பாதை, போறதும் அல்லாஹ்வுடைய பாதை. பொருள் விளங்க வேண்டும். அப்ப நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஹஜ்ரத் அபூபக்கர், ஹஜ்ரத் உமர், முத்தான சஹாபிகள், அவங்க தான் சொல்றாங்க, வாலிப அழகா இருக்கு, தெம்பா இருக்கிறாரு, இவர் எங்கோ வந்து தீனுக்காக உழைக்கலாமே. அப்ப அங்க வாப்பா, இப்பவும் அவர் தீனுக்காகத்தான் பாடுபடுகிறார். அவர் மனைவி நல்லா இருக்குன்னு நினைக்கிறார் இல்லையா? அவங்க பிள்ளைங்களை தர்பியத்துப்படுத்தணும்னு நினைக்கிறார். அவங்க தாய் தப்ப வயசாயிட்டாங்க, அவங்களை தூக்கி சுமக்க நினைக்கிறார். இப்போது அவர் அல்லாஹ்வுடைய பாதை. எனவே உங்களுடைய பார்வை விரியட்டும், விசாலமாகட்டும். ஒரு வாழ்க்கை ரொம்ப முக்கியம். பெருமானார் பையத்து வாங்கிய வாழ்க்கை. நான் யாரிடத்திலும் எதையும் எப்போதும் கேட்க மாட்டேன். இளைஞர்களுக்கு சொல்லுகிறேன், உழைத்து வாழுங்கள், பிறர் உரைப்பில் வாதாதீர்கள். எம் பெருமான் ஒரு கரத்தை முத்தமிட்டார்கள். என்ன நாயகமே என்று கேட்டபோது அந்த கரம் சொரசொரப்பாக இருந்தது. அது ஒரு உழைப்பாளியின் கரம், முத்தமிட்டேன் என்கிறார்கள். சொரசொரப்பாக அவர் நிறைய வேலை பார்த்து அது காட்சி போயிருக்கிறது. அந்த கரத்தை நான் முத்தம் விடுகிறேன். மாணவி முத்தமிட்ட கரம் காட்சி போன கரம், உழைப்பால், வேலை பளுக்களால். எனவே தன்மானத்தோடு வாழ்வதை நபி பெருமானார் சஹாபிகளுக்கு கொடுத்த அட்வைஸ் அது. இன்றைய அந்த வசியத்து நபியின் அறிவுரையில் 4ஆம் பகுதி, தன்மானத்தோடு வாழுங்கள், தேவைகளை சொல்லாதீர்கள். யாராவது நம்ம தேவை உள்ளவங்க விளங்குற மாதிரி கூட நடக்காதீர்கள். உங்கள் கண்ணியம், இமேஜ் எப்போதும் பாதுகாக்கப்பட வேண்டும். யாரிடத்திலும் எந்த தேவைகளும் எப்போதும் கேட்காதீர்கள். அப்படி சொல்லிவிட்டு உழைப்பின் வாசலை ரசூல் திறந்து வைக்கிறார்கள். அல்லாஹ் நேசிக்கிற மனிதனாக மாறுங்கள். இன்னல்லாஹ் யுஹிப்புல் முஃமினுல் முஹ்தரீஃப். அப்துல் மோத்தரீப் இன்னொரு ஹதீஸ்ல, அல்லாஹ் தொழில் செய்கிற, வருமானம் ஈட்டுகிற, சம்பாதிக்கிற மனிதனையே நேசிக்கிறான். அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வானா. ஏதாவது நமக்கு தெரிந்ததை இந்த உலகத்திலே நான் வாழ்வதற்காக, கையேந்தாமல் வாழ்வதற்காக, மனைவி மக்கள் மகிழ்ச்சியாக வாழ்வதற்காக, நம்மை சுத்தி இருக்கிறவங்களுக்கு ஏதாவது நம்ம ஹெல்ப் பண்ணணுங்கிறதுக்காக நீங்கள் உழைக்கிற போதெல்லாம் பௌர்ணமி இரவின் 14ஆம் இரவின் சந்திரன் உங்கள் முகம் என்றார்கள் மாணவி. அந்த ஹதீஸ் கவனத்தில் இருக்கட்டும். அதனால் இபாதத்தை விட்டுறக்கூடாது, அல்லாஹ்வை மறந்துடக்கூடாது. அல்லாஹ் தான், ரசூல் தான் என் இமேஜுக்கு இந்த வழியை தர்றாங்க. அந்த வழியை எடுக்கிற போது அவங்களுக்கு நன்றி செலுத்தணுமா இல்லையா? அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக, நம்முடைய ஹயாத்தில் பரக்கத் செய்வானா, சுகத்தில் பரக்கத் செய்வானா. இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு 27வது இரவு லைலத்துல் கத்ரை எதிர்பார்த்து ஆதரவு வைத்து இரவு 10:30 மணிக்கு இங்கே பயானும், தொடர்ந்து தஸ்பீஹ் தொழுகை, திக்ர் மஜ்லிஸ் இன்ஷா அல்லாஹ் நடைபெறும். அபூர்வ நிறைவு துவா 10:30க்கு சரியா துவக்கமாகும். நாளை ஜும்மா 27ஆம் பகல் ஜும்மா இங்கே பயான். பெண்கள் நாளைக்கு ஜும்மாவனால அவங்க வரமாட்டாங்க. நான் சனிக்கிழமையிலிருந்து தொடர்ந்து மீண்டும் ஞாயிற்றுக்கிழமை நம்முடைய நிறைவு துவா. ஞாயிற்றுக்கிழமையோடு இந்த மஜ்லிஸ் முடியுது. அல்லாஹ்வின் பேரருள், அவன் பெரும் கருணை, அவன் நாடாவிட்டால், அவன் உதவி செய்யாவிட்டால் இப்படியெல்லாம் ஒரு மஜ்லிஸை கூட்டவும் முடியாது, நடத்தவும் முடியாது. டெய்லி மக்கள் கூடுறது, டெய்லி ஜும்மா விட 2 மடங்கு. ஜும்மானா சஃப்ல இருக்கிறோம், இப்போ அப்படி இல்லை.
ஒரு சப்புல 5 சப்பு இருக்குது, எல்லாம் ஒட்டி ஒட்டி இருக்கிறோம். இவ்வளவு பெரிய மஜ்மா, ஒரு கூட்டம். அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. அவன் வர வைத்தான், பேச வைத்தான், கேட்க வைத்தான். நீங்கள் நன்றி அல்லாஹ்வுக்கு சொல்ல வேண்டும். இன்னும் துஆ செய்யுங்கள், அல்லாஹ் ஹயாத் வரைக்கும் இதை நடத்த தௌஃபீக் செய்வானா. இதுக்கு பாடுபடுகிற ஒரு அழகான அமைப்பு. எதுவுமே ஒரு ஒரு கூட்டம் இருந்து ரெடி பண்ணணும். நம்ம செய்யறதுன்னு இருக்குது. அதை தாண்டி நம்முடைய அப்துல் சலாம் அண்ணனுடைய தலைமையில் விடிஎஸ் அண்ணன் இருக்கிறார்கள். இங்கே ஹபீபுர் ரஹ்மான், ஜப்பார் சார், காசியார் வாப்பா, உஸ்மான், இவங்களை எல்லாம் ஆரணி வாப்பா இதனுடைய தலைமை ஏற்படுத்திட்டு போனாங்க. இஹ்லாஸா துவங்குச்சு. இன்னைக்கு நான் கிட்டத்தட்ட 30 வருஷத்துக்கு மேல், 35 வருஷமாக அங்கே துவங்கி அந்த நிகழ்வு அப்படியே சுத்தி இங்க பாதுகாக்கப்படுது. ஒரு காரியம் அல்லாஹ்ட்ட ஒப்புக்கொள்ளப்பட்டதுங்கிறதுக்கு அடையாளம் அது இஸ்திகாமத்தா இருக்கும், தொடர்ந்து இருக்கும். இந்த பள்ளிவாசலிலே வந்து நான் பணியை துவக்கும் போது கிட்டத்தட்ட நான் கல்யாணமெல்லாம் ஆகலை, எனக்கு வயசு 21 வயசு. இங்கே துவக்கினேன். அப்பமெல்லாம் கருப்பு முடி, இவெல்லாம் வெள்ளை ஆயிட்டு எல்லாம். அப்பமும் நம்ம சாப்பிட்டா தான் இருந்தோம், இப்பவும் சாப்பிட்டா தான் இருக்கிறோம். நம்மளையும் சில பேர் சீண்டி பார்த்தாங்க, சீண்டி பார்க்கும்போது சிரிச்சுக்கிட்டே இருந்தோம். உண்மை அதுதான். நீங்கள் சாந்தமா வாழ்கிற வரைக்கும் ஜெயிக்கிறீர்கள். அவங்க பின்னால உங்கள்கிட்ட வந்து உங்க நிலைமை உணர்வாங்க. ஒரு இடத்துல தரிபாடா வாழ்றது பெரிய பரக்கத். அப்போ இங்க இன்னைக்கு கிட்டத்தட்ட 1990 இந்த பணியை துவக்கினோம். வாவர் பள்ளியிலே நம்முடைய இமாமத்து பணி. அதோடனேயே புகார் ஷரீஃபையும் துவக்கணும். காலையில இமாமத்துல சேர்றேன், இஷாவுல புகார் ஷரீஃப் ஆரம்பிச்சோம். இன்னைக்கு கிட்டத்தட்ட 35 ஆண்டுகளை தாண்டி 90 இன்னைக்கு 2025 முடித்து 26 துவக்குகிறோம். எவ்வளவு பெரிய வாழ்க்கை அல்லாஹ் கொடுத்தான், பரக்கத்து. ஒரு இடத்துல ஒருத்தர் நீடிச்சு இருக்கிறாங்கன்னா அவரு திறமையானவர் இல்லை, அந்த மக்கள் பாக்கியமானவங்க. அவங்க விட்டு வைக்க போய் தான் அவர் இருக்கிறார். நீங்களெல்லாம் உங்கள் ஒத்துழைப்பு தான் இங்கே ஹிதுமத் செய்ய முடிகிறது. எனவே நான் உங்களுக்கும் அல்லாஹ்வுக்கும் நன்றி சொல்வோம். இந்த மஜ்லிஸ் கியாமத் வரைக்கும் நடக்கணும். அதனால இது ஞாயிற்றுக்கிழமை துஆவுடைய மஜ்லிஸாக இருக்கும். எல்லாரும் உங்களுடைய மனைவி பிள்ளைகளை கூட்டுவாங்க. துஆக்கள் அவங்களுக்கு வேணும், வீட்டு பெண்களுக்கு வேணும். இங்கே வசதியான ஏற்பாடுகள் இருக்குது. பின்னால எல்லாரையும் உட்கார வைக்கலாம். உங்கள் வீட்டு பெண்களை துஆ மஜ்லிஸுக்காக அழைத்து வாருங்கள். அதே போல உங்கள் நண்பர்களுக்கு மெசேஜ் ஃபார்வர்ட் பண்ணுங்க. இங்கே துஆ ஞாயிற்றுக்கிழமை நடக்குது. இத்தனை நாள் ஹதீஸ் வாசிக்கப்பட்டு இவ்வளவு இதயங்கள் நம்ம மட்டும் கேட்கல, இங்க ஒரு 1000 பேர் இருந்து கேட்கணும் இல்ல, இது பல லட்சம் பேர் கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அடுத்த நிமிஷம் பல வழியிலும் இது மக்கள் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. எத்தனையோ மக்கள் இதை கொண்டு பயனடைகிறார்கள். அப்படி ஒரு உயிரோட்டமான மஜ்லிஸ். இன்ஷா அல்லாஹ் ஞாயிற்றுக்கிழமை இதன் பலன்தான் துஆ. எல்லோரும் கலப்பதோடு உங்களுடைய பிள்ளைகளை அழைத்து வாருங்கள், பெண் மக்களுக்கும் வாய்ப்புகளை கொடுங்கள். எல்லாம் அல்ல அல்லாஹ் இந்த மஜ்லிஸ் கியாமத் வரைக்கும் நடக்க செய்வானா, அவன் பொருந்தி கொள்வானாக. அவனுக்காகவே என்ற உயர்ந்த நோக்கம் எங்கும் மாசுபடாமல் பாதுகாப்பானாக. நீண்ட நெடிய நாட்கள் நோய் நொடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு மன நிறைவோடு இன்பத்தோடு அல்லாஹுவை நின்று வணங்கி வழிபட்டு வாழும் நசீபையும் பாக்கியத்தையும் எல்லாம் அல்ல அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் நம்மை ஈன்றெடுத்த தாய் தந்தையர்களுக்கும் நமது மனைவி மக்கள் உற்றார் உறவினர் யாவருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. நமது உயிரினும் மேலான கண்மணி காத்தமுன் நபியின் சர்காரை ஆலம் சுந்தர நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டுகளிக்கும் பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. நம்ம பிள்ளைங்களையும் பக்குவப்படுத்துங்க. நம்ம பிள்ளைங்களை கூட்டு வர வைக்கணும். பள்ளிக்கூடம் போறாங்க, காலேஜ் போறாங்க, அவங்களை அப்படி வாங்கணும். ஒரு ஞாயிற்றுக்கிழமை கூட்டுவாங்க, சனிக்கிழமை கூட்டுவாங்க. இந்த மாதிரி மஜ்லிஸ் அவங்க கேட்டு கேட்டு மாறணும். நான் ரொம்ப சந்தோஷப்பட, நிறைய இளைஞர்கள் இங்கே எங்கள் வீட்டு பிள்ளைகள், உங்களை எல்லாம் நான் மகிழ்ச்சியாக, நம்ம ஊர் ஒவ்வொரு பையங்களையும் பார்த்தா சந்தோஷப்படுறோம். நம்ம பிள்ளைங்க இப்படிப்பட்ட மஜ்லிஸை கேட்டு அவங்க லைஃப் தான் நாளைக்கு இந்த சமூகத்தில் வெளிச்சமாகணும். நாம் உருவாகிறது மாத்திரம் அல்ல, என் பிள்ளைகளை உருவாக்கணும். இன்னைக்கு இந்த மஜ்லிஸை உருவாக்கின பெரியவங்க அல்லாமா ஆரணி வாப்பா, அவங்க மகனார் ஹபீபுர் ரஹ்மான் இங்க கொடுத்துட்டு போயிருக்காங்க. இருக்கிறார் ஹபீபுர் ரஹ்மான், அவர் அரசு ஊழியராக இருந்தவர். இன்னைக்கு இந்த மஜ்லிஸ் அவங்க தாப்பனாருக்கு பின்னால் அவர் ஒப்படைக்கிறார். இது மஜ்லிஸ்ல பொறுப்பு நிறைய பேர் இருக்கிறோம், அவருடைய மகன். அப்படி நாம நம்ம பிள்ளைகளை இதுல கொண்டு வரணும். நம்ம மக்கள் இங்க வரணும், நம்ம பையங்க இங்க வரணும். அல்லாஹ் எல்லாருக்கும் தௌபீக் செய்வானா. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு